யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். The middle omelette on the floor. ஐயே பாரு லேசிங் வளட்ட லீசிங் பாரு லேசி பாரு இது போட்டு கொடுத்துறா லைசென்ஸ் இல்லன்னு போட்டுருவாங்க. Hey wait man, this is sport man. ஸ்போர்ட் மேன். ஸ்போர்ட்ஸ் ரிட்டையர் ஆக போற வாட்ச்மேன் மாதிரி இருக்கீங்க. ஸ்போர்ட் மேனா? இது என்ன தெரியுமா? இது என்ன? பெட். ஓகே. இது என்ன தெரியுமா? இதுதான் தெரியாது இல்ல. ஹெல்மெட். This is helmet. Okay. I am nowadays those days I am playing cricket. And now I am going to LBL, you know. LBL. Yes. LBL னா? LPL தெரியாது? எனக்கு மறந்து போச்சே. போன முறை சொல்லி கொடுத்தேன் மறந்துட்டீங்க. இது வந்து லங்கன் பிரீமியர் லீக். ஓ இப்போ எல்லாரோட வீட்லயும் கிரிக்கெட் மயமாவே இருக்குது. லீக்னா ஏதாச்சும் என்ன லீக்? அது லீக் நீ நினைக்கிற மாதிரி அதுலயே கேட அந்த நீ தானே லீக்னா? இது வந்து கிரிக்கெட் பிரீமியர் லீக். கிரிக்கெட் லீக்கா? ஓ இப்போ முழுக்க என்னன்னு சொன்னா வசந்தத்துல கிரிக்கெட் போகுது. சரியா? ஆட்கள் எல்லாம் ஆற வாரமா பாத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா என்னன்னு சொன்னா நேத்தெல்லாம் சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் மக்கள். இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஞாயிற்றுக்கிழமை ஆனா உங்க ஷோ மிஸ் ஆகிருமே, நாங்க என்ன பண்றது? இனி செய்ய மாட்டீங்களோன்னு கோல். அப்புறம் சரி ஒரு மாதிரி கிரிக்கெட் போர்டுல கதைச்சு அந்த போர்டுல கதைச்சு பிளாக் போர்டுல எல்லாம் கதைச்சு ஒரு மாதிரி முடிவெடுத்து உங்களுக்காக அது நீங்க இவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கிறதுக்காக நாங்க ஞாயிற்றுக்கிழமை மெச்ச நிப்பாட்டிட்டோம், பேன் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ ஷோ இப்போ நினைச்சபடி ஷோ நடக்குது. இப்போ அதனால நாங்கள் என்ன யோசிச்சோம்னு சொன்னா கிரிக்கெட் மேட்ச்ல உடம்பெல்லாம் ஒரே ஒரு அன்பிட்டா இருக்கு. ஏன் சொன்னா நேத்து கிரிக்கெட் விளாண்டு விளாசுன்னு சும்மா 6, 7, 8ன்னு போச்சு. நீ விளாண்டிய? ஓ ஆனால் கிரவுண்டுக்கு அந்த எல்லாரும் லைனுக்கு உள்ளுக்கு தான் இருப்பேன், வெளியில இல்லையா பார்த்தேன். போலே பொறுக்கி கொடுத்துருந்தேன். இல்ல அது வந்து அடிச்ச 6 வந்து வெளியே போயிருச்சு. அது தேடிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் தானே. அடிச்ச 6 வந்து தாப்பையை விட்டு வெளியே போயிருச்சு. அப்ப அடிச்சவனே தான் போய் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் போயிட்டு எடுத்தேன். எனக்கு எதுவும் தெரியாம இல்ல நான் பாக்குற நேரம் இந்த லைனுக்கு வெளியில நின்னேன். நான் நினைச்சேன் போல கீழே புறக்கி போல எடுத்திருக்காங்க போல. சரி வாங்க ஷோக்குள்ள போவோம். சரி அதான் தேய்ச்சிருவோம். இருக்கா தேய்ச்சி விட்டுருவோம். ட்ரெண்டிங்ல விடுங்க. இங்கே வேறு பிரான்சிஸ் சொல்லுங்க. போல அடிக்கிறவன் தான் போயிட்டு எடுத்துட்டு வரணும். தப்பி தவறி கூட கிரவுண்டுக்கு வெளியில் அங்கங்கே அடிச்சேன்னு வையி நீ தான் போய் எடுத்துட்டு வரணும். ஓகே எங்க எல்லாம் உங்க பெட்ல உங்க டீம்ல சொல்லி வை. இன்னைக்கு அதே கேஸ் ஆனிச்சு. சரியா? கடைசியில ஒரு மேட்ச் கூட உருப்படியா விளையாடல. எல்லா போலையும் வெளில அடிச்சு நீ பாட்டு போய் சேர்ந்தீங்க. சரி இப்ப ஒரு பிரச்சனை இல்ல. டைரக்டா அந்த ஆன்டி வீட்டு தாப்பையில பட்டா அவுட் மேட்ச். அங்க அவுட். சரியா? ஏன்னு சொன்னா ஏற்கனவே துவாலை ஆகி இருக்காங்க. அப்ப அதனால டைரக்டா அங்க பட்டு உள்ளுக்கு போனாலும் அவுட், செவுத்துல பட்டாலும் அவுட். ஆன்டி மண்டையில பட்டாலும் அவுட். டைரக்ட் மேட்சா அந்த கணு மண்டையில பட்டாலும் அவுட். அந்த ரெண்டாவது கணு இருக்கு லைட் கணு. அதை தாண்டி போனா 6. அதுக்கு முதல்ல சின்ன லைன் ஒன்று இருக்கு. அதை தாண்டி கீழே உருண்டு போச்சுன்னா 4. சரி இங்க இருந்து அது நீங்க போன பேன அதுல எங்களுக்கு ஸ்கோர் கொடுக்காம மச்சான். இல்ல மச்சான் உனக்கு தெரியுது தானே சரியான கஷ்டம் அது. சரியா? அது ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி ஆயிரும். இல்லாட்டி டைரக்டா மட்டும் தான் மச்சான் அடிக்க இருக்கு. இடையில எல்லாம் அடிக்கல. அது அடிச்சா பக்கத்து வீட்டுக்கு போகும். மேல கிரவுண்ட் போய் விளையாடும். மே கிரவுண்ட்லயா? ஓகே விளையாட எல்லாம் ரெடியா இருக்கு. ஏதோ ஒன்று குறையுது மச்சான். எங்க பாரு ஏதோ ஒன்று குறையுதா? அழகா இருக்கனா? அதுக்கு தான் உனக்கு குறையல. ஏதோ ஒன்று குறையுது. என்னன்னு கண்டுபிடி. இது வரேன் போடு. மல்ல கொடுத்தவன் கேப்பாண்டா திருப்பி பிச்சிராத. மல்ல அது பெரு விரல விட்டுட்டு சிறு விரலுக்கும் போயிருச்சு. இப்ப முன்ன பின்ன இதெல்லாம் போட்டிருந்தா தெரியும். எதுக்கு நீ இதை போட்டு டொஸ்ஸே போடல? நீ போட்டுக்கிட்டு இருக்க. டொஸ் போடுவோம். அது வரைக்கும் இப்போ என்ன பாட்டு தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்ற பாட்டா மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று கொடுப்போமே. அது மாதிரி சியர் கேர்ள்ஸ் மாதிரி நீங்க எல்லாம் அந்த பாட்டை பார்த்துட்டு வாங்க. நாங்கள் டொஸ் போட்டு வரோம். பிரேக் ஒன்று. எஸ் தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி என்னல மாத்துற அந்தரமாக்குற என்ன காட்டுற. உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள 6. உங்கள 7 தானடா? 7 பேரா? 7. அப்ப நம்ம இடையில ஒருத்தருக்கு
அது வேற இருக்கானே ரினோஸ் இருக்கானே ரினோஸ் அவன் வந்து லெஃப்ட் தானே லெஃப்ட் ஹேண்ட் தானே அவன் இன்னொரு பங்குக்கு அவன் இன்னொரு பேட்டிங் பண்ணுவான் நீங்க நல்லா அடிக்கிறவன பார்த்து கிச்சான் கொடுங்க அப்ப ஒழுங்கா விளையாடாத ஒருத்தனை கொடுங்க அப்ப சரி அப்ப வந்து லெக் சைடு ரன்ஸ் உங்களுக்கு இல்ல எங்களுக்கு ஒரு ஆள் இல்ல தானே லெக் சைடு ரன்ஸ்க்கு உங்களுக்கு இந்த பலாயெல்லாம் ஏலாது நமக்கு இல்ல இப்ப நம்மளுக்கு ஆள் குறைவே சரி ஒரு ஆள் யாராச்சும் கிச்சான் கொடுங்க நல்ல ஒருத்தரை கொடுங்க நீங்க நம்ம எப்படி கொடுக்கறது உங்கடையில 7 பேர் இருக்கீங்க நம்மள அப்படின்னா நீங்க உங்கடையில ஒருத்தர் நிப்பாட்டுங்க ஒருத்தர் நிப்பாட்டுங்க கேம் ஆகும்னு தெரியும் தானே ஒருத்தர் நிப்பாட்டினா கேம் ஆகும்னு தெரியும் தானே என்ன பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க தானே அவ்வளோ கேஸ் ஒன்று இருக்கு தானே சரியா இப்போ இது அவனுக்கு நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு லெக்ல ரன்ஸ் இருக்கு உங்களுக்கு லெக்ல ரன்ஸ் இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஃபீல்டர் வைக்க முடியாது நம்ம அங்கே ஃபீல்டர் வைக்க மாட்டோம் ஓகே அப்போ அதனால நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க நம்ம இதை பார்த்து நடிப்போம் ஆமாம் இப்போ 6-4 எப்படின்னு தோக்க தான் போறீங்க சரி சரி இப்போ 6-4 எல்லாம் போயிருச்சுன்னு சொன்னால் யார் ஆடுறது ஆடுறது சியர்ஸ் கேர்ள்ஸ் சியர் கேர்ள்ஸ் உங்களுக்கு அதுதான் முக்கியம் இந்த கிரவுண்ட்ல உங்களுக்கு சியர் கேர்ள்ஸ் அந்த 4 எருமை அடுத்து நிக்கி சுத்தி அதெல்லாம் இல்ல இந்த ஐபிஎல் ஆடுவாங்க அந்த மாதிரி யாரும் இல்லையா அதுக்கு இப்போ ஒரு சாம்பிள் ஒன்று போடுறோம் அது பாக்குறியா சாம்பிளா அத மட்டும் வல்ல கஞ்சிட்டு பாரு அட கடவுளே அட இதேடா சொன்ன அது எப்படிடா நம்மளுக்கு மட்டும் சிஎஸ் கேர்ள்ஸ் அம்மன் பாட்டை போட்டு ஆடுறாங்க சரி உங்களுக்கு ஐபிஎல்னா மட்டும் உங்களுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு போடாம ஆடலாம் அது வந்துடா கல்ச்சர்ரா கல்ச்சர் அப்ப இது என்னது இது என்னடா கல்ச்சரே இல்லையேடா கோவில்டா உங்களுக்கு சுத்தி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா அது கல்ச்சர் இல்ல என்னடா நீங்க ஒரு மாதிரி அண்ணி உனக்கு நீ என்ன கேட்ட டான்ஸ் தானே கேட்ட எஸ் எஸ் எந்த டான்ஸ் தான் உனக்கு தேவையில்லை அது நோ ப்ராப்ளம் டோன்ட் வரி பி ஹாப்பி என்ன சொல்ல வந்தா இப்ப நம்ம ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒவ்வொரு ஆட்களும் முன்னேறிக்கிட்டே வராங்க ஆமா அவங்க முன்னேறத நோக்கமா நாங்க என்ன செய்ய போறோம் அடுத்தது முன்னேறது நோக்கமா நாங்க அடுத்து என்ன செய்ய போறோம் முன்னேறதுக்கு என்ன செய்வாங்க அறிவுரை தான் கொடுப்பாங்க நீங்க அறிவுரை தான் கொடுப்பீங்க நாங்க அடுத்தது முன்னேறன்னு சொல்லி ஒரு பாட்டே கொடுப்போம் பார்த்துட்டு வாங்க இன்னைக்கும் பாட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கியா வானம் தாண்டி நீயும் வாடா வாழ்ந்து பார்க்கலாம் மரண வாயு சென்று கூட வெற்றி தேடலாம் குந்தன் வாழ்வு குந்தன் கையில் உலகை வெல்லலாம் வெற்றி தேடி நித்தம் வாழ்வில் கொடியை நாட்டலாம் உன் உடலின் உழைப்பில் வெற்றி அது தினமும் மெரியும் பற்றி உன் உதிரம் கொதிக்கும் உணர்வை ஊட்டி திரட்டு கூட்டம் உன்னை சுற்றி உண்மைகள் என்னாலும் போயாது ஐயோ ஃபிங்கர் பிரிண்ட் வேற வேலை செய்ய மாட்டேங்குது இவனை வேற அருள் நீ ரெடியாகடா லேட் ஆகுது மச்சான் வந்துச்சுனா தெரியுதானே ஏற்கனவே விளையாடுற ஒரு நாள் தான் கிடைக்குது விளையாட மச்சான் ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யலடா போனுக்கு ஒரு சின்ன பிரச்சனையா என்ன ஃபிங்கர் பிரிண்ட் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நோண்டி இருக்கடா என்னடா நீ எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் அது அதுக்கு ஒன்னு இருக்குது சரி சரி இங்க டக்குன்னு இது அடிங்க பாஸ்வேர்ட் அடிங்க உன் பாஸ்வேர்டு 93 26 ரைட் பாஸ்வேர்டு சொல்லிட்டாங்க அத மறந்துருங்க எல்லாரும் தயவு செஞ்சு மறந்துருங்க நாட்டுல மச்சா இப்ப இந்த பிரச்சனையை விட ஒரு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு புட்டு பிரச்சனைடா புட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு முடியவே முடியாது இதை நான் கேஸை இழுக்காம விட மாட்டேன் புட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன அது மச்சா அத்தியாவசியமான விஷயம் ஒண்ணு அந்த புட்டை இன்னைக்கு நீங்க அவமானப்படுத்திருக்கீங்கன்னா சும்மாவா அன்னைக்கே பெருமாள் என்ன சொன்னாரு பாட்டா படிச்சாரா இல்லையா பெட்டுக்கு மண் சுமந்த பெருமானாம் அவன் கொக்கட்டி சோலையிலே உருவானார் அப்படின்னு புட்டுக்கெல்லாம் புனிதமான பாட்டு இருக்கு யாரோல் அப்படிங்கக்குள்ள நீங்க புட்டை இப்படி பேசலாமா புட்டு அதுக்கு எதுக்குமே சொல்ல மாட்டேன் ஏ பாட்டுல எல்லாம் சொல்லிடுவாங்க குரக்கன் புட்டுக்கு தேங்காய் பூ சீனியும் போட்டு அடிச்சா சொர்க்கம் தான் அமெரிக்கமான பருத்த வச்ச புட்டும் தீச்ச மீனும் புட்டு அவிக்கிறேன்னு சொன்ன அம்மா நான் முதல்ல சொல்றது மீன் குழம்பு தான் புட்டுன்னு சொல்றது உணவு இல்லை அது வந்து எங்களோட உணர்வு யாழ்ப்பாணத்தாண்ட இரவு தேசிய உணவு தான் புட்டு தான் வாங்க தம்பி சாப்பிடலாம் யாழ்ப்பாண புட்டு இது ரொம்ப நல்ல புட்டு சலிக்காம சாப்பிடலாம் ஆட்டுக்கறி வெட்டு அட கோழி கறியும் வெட்டு வாங்க தம்பி சாப்பிடலாம் வாங்கோ தம்பி சாப்பிடலாம் வாங்க தம்பி சாப்பிடலாம் குமார் இங்கிட்டு வாங்க வேற யாரா கால் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க நில்றா அங்க நில்லு ஹலோ நீ அங்க நில்லு ஆமா ஆமா ஓ விளங்குது அப்படியோ ரெண்டாவது ஓர் இல்ல ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க நாலாவது ஒரு நீ போடு இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒன்னும் யோசிக்காதீங்க டிவில நம்ம ஷோ போவோம் மெச்ச நிப்பாட்டி தான் வச்சிருக்கோம் ஈஸி பிளேயர் நம்மள மட்டும் தான் போதோ ஏன்னா அடுத்த 3 நாளைக்கு கரண்ட் இல்லையா எப்படி பாக்குறதா பிரான்சிஸ் சொல்லிட்டு தானே இருக்கேன்
இங்கே என்ன நம்ம ஒரு சின்ன கேஸ் ஒன்று இப்போ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக எல்லாம் டிவி பார்க்குறாங்க தானே வசந்தன் டிவி பல தானே மேட்ச் போகுது இப்போ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வசந்தன் டிவி பார்க்குறாங்க ஒரு ஏரியாவில் கரண்ட் இல்லையா கரண்ட் இல்லை ஆமாம் இப்போ என்னன்னு சொன்னால் பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டு ஃபோனை மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்களாம் மேட்ச் ஸ்கோர் கூட பார்க்க முடியலையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இல்லையா அருள் தான் வழிமுறை தான் நாங்கள் வச்சிருக்கிறோமே என்னது நேராக ப்ளே ஸ்டோருக்கு போங்க சரி ப்ளே ஸ்டோர்னா ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் சரி போயிட்டு ஐடிஎன் ஸ்ரீலங்கா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க எப்போ இன்ஸ்டால் பண்ணணுமா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் போயிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே கோர்னரில் ரைட் ஹேண்ட் சைட் கோர்னர் மேலே இருக்கு அதான் முக்கியம் சொன்னால் அங்கே இருக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆமாம் அதெல்லாம் ஐடிஎன் வருது வசந்தமும் வருது எல்லாமே இருக்குது இது ரெண்டும் இருக்கு ஐடிஎன் வசந்தம் எஃப்எம் லக்கண்ட் அந்த நாலு இருக்கு உங்களுக்கு என்ன தேவை அதைத்தான் சொல்றேன் அதைத்தான் பதறாத அந்த வசந்தம் டிவி அப்ப நீங்க அப்படி அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் வருமா சூரா பார்க்கலாம் சவுண்ட்னா ஜேபிஎல் வசந்தம்னா எல்பிஎல் ஓகேமா నోడావరి మాతృని పొడిలమంట పాటకరంట పొడి పాట పోతాక్ గాల్ల గ్లాడియేటర్స్ దంబుల్ల వైకింగ్స్ జాపనీస్ స్టాలియన్స్ පාටකරන්න සුපිරි පොතක් තුනම 100යි. තුනම ගන්න 100යි අද විතරයි තියෙන්නේ. එතන peppermint chewing-gum එකයි දිවාට වතුර බෝතලේ වඩ peppermint chewing-gum එකයි දිවාට වතුර බෝතලේ වඩ දඹුල්ල வைக்கிங்ஸ் பாட்ட போතක්. அடுத்தவர் வாங்க டாக்டர். உட்காருங்க. இது சானிடைசரால கொஞ்சம் கையை தொடச்சுக்கோ. சரி. என்ன பிரச்சனை காய்ச்சலா? எனக்கு காய்ச்சல் லீக்குன்னு சொன்னாக்க நான் டாக்டர்கிட்ட வரல டாக்டர். நான் போற சூப்பர் மார்க்கெட்டுக்கு. வா என்னடா 5 ஓவரில் 500 ரன்ஸ் அடிச்சு விட்டோம். சரி நினச்சி கூடி பார்க்கல இந்த மாதிரி. சரி நீங்கள் போலே போடுங்க. என்ன போலே? நீங்கள் போலே போடுங்க. நாங்கள் விளையாடுறோம்ல. இங்கே எவ்வளோ 5 ஓவருக்கு எவ்வளோ நேரம் நின்றுருக்கு? நீங்கள் இவ்வளோ நான் கொடுத்த டைமுக்கு நீ விளையாண்டுருந்தா பரவாயில்லைங்க. ஒவ்வொரு போலையும் வெளியில் அடிச்சு போலை தேடியே பாதி டைம் போய் இங்கே இல்லை நீங்கள் கொஞ்சம் விளங்கிக்கிறீங்க. இவ்வளோ நேரம் பெட்டிங் பண்ணி எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா? கொஞ்சம் நீ எங்களுக்கு போலே போடுங்க. நீங்கள் மெச்ச முடிச்சுட்டு போங்க பிரான்சிஸ். இல்லாட்டி நான் அடுத்த போய் நான் வரமாட்டேனா? இல்லை அடுத்த முறை வரல. டக்குன்னு போயிட்டு ஒரு டீ ஒன்று மட்டும் அடிச்சுட்டு வருவோம். டீ இல்லாம ஒரு வேலை செய்யலுமா மனுஷனுக்கு? இந்த நேரம் சோறு டீ புட்டுன்றது என்னடா நீ? அப்ப நான் என்ன சோத்துக்கு சாப்பிட்டு வந்திருக்கேன். இல்ல நீங்க சொல்றீங்க நான் சோத்துக்கு செத்தவேனு. நான் சோறை கண்டது இல்லையா? நாங்க சோறு திங்காம இருந்துடலாம் ஐயா. டீ குடிக்காம இருக்கேலுமா? எவ்வளோ நேரம் தான் அடைக்கி கொண்டு வரேன். இன்னும் கொஞ்சம் இனிதான் டெங்கி அடிச்சிக்கும். அதுக்குள்ள பஸ் எடுத்துட்டானா? ஐயே ஓடா மோடர்ன் ಟೊಮೆಟೊ ಬೊಂಬಾಯಿ ಉಂಟೆ 10 ರೂಪಾಯಿ 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 ಬೊಂಬಾಯಿ ಉಂಟೆ ಬೊಂಬಾಯಿ ಮಿಟ್ಟೆ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ ಬೊಂಬಾಯಿ ಮಿಟ್ಟೆ ಬೊಂಬಾಯಿ ಮಿಟ್ಟೆ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ ಬೊಂಬಾಯಿ ಮಿಟ್ಟೆ காரணிரான் அவன்கிட்ட கேட்போம் பஸ் ஸ்டாண்ட் எங்கண்டு. திண்டு தான் இப்படி ஊதி பேத்திர. நான் ஒன்று வாப்பா வந்து எனக்கு கேசுருண்டு. உனக்கு இல்லை போ மச்சான். அடிடா அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? එපා අයියේ ගාන්න එපා. ගාන වැඩේ නම් තියාගන්න එපා. මේ හොඳට කතා කරලා මේක විසඳගමු. අපිට සෙල්ලම් කරන්න බඩු නැහැ කියලා නේ ඔයාලගෙන් ආවේ. அடே என்ன இப்ப பிரச்சனை? இல்ல மச்சான் அடிக்கிறான்டா. அடிக்காம இருப்பானாடா? குடுக்கக்குள்ளே சொல்லி தரடா கொடுத்தா. நீ விளங்காம கழிக்காத. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? கொஞ்சம் விளங்கிக்க மச்சான். அவன் ஏன் அடிக்கிறான் எனக்கு தெரியுது. நீ பாத்துக்கிறந்த. அடே அவன் இந்த பெட்டுக்கு சொந்தக்காரன்டா. இந்த போலுக்கு சொந்தக்காரன். அவன் கொடுத்து அனுப்பக்குள்ளே சொன்னா இந்த நிலத்துல அடிக்காத, இந்த போல் வந்து பெட்டில் படக்கூடாது. சரி மச்சான் நானும் நீ பாட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஒரு தட்டி. இப்பயும் சொல்றது பேச்சு கேட்காம தட்டுறீங்க. அவங்க கேம கேட்பாங்க. வாரான்டா வருவாங்க.
வருவாங்க. சரி நான் போறேன், நான் தூங்கிட்டேன்னு சொல்லு. என்னது சரியா? போயிட்டு ஆள் கூட்டிட்டு வாரேன்ட்டு இருக்கேன். எனக்கு மயங்கி வருது. நானும் போறேன். தம்பி கட்டில இருந்து படிக்காத கதிரையில இருந்து படி நித்திர கொண்டுருவேன். நாளைக்கு வாங்க வேலை. டே முன்னுக்கு வா. ஓ அங்கன அடே லைனுக்கு முன்னுக்கு. டே ஏன்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிக்டாக் பண்ணிட்டு இருக்கேன். டிக்டாக் மச்சான் விளையாட வந்துட்டு டிக்டாக் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ விளையாண்டுக்கிட்டு இருக்காதடா. இப்போ எல்பிஎல் மேட்சுக்கு இதுதான் இப்போ ட்ரெண்டிங். என்ன ட்ரெண்டிங்? டிக்டாக் போடணும். இப்போ நம்ம புதுசாக அதுக்கு டிக்டாக் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நாங்கள் சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீ பண்ணி போடவே இல்லையா? என்னடா நீ? ஐயோ மச்சான் இல்லை, இப்போ நீங்கள் டிக்டாக் செஞ்சீங்கன்னா நீங்களே தானே பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க. டிவியில் இருக்கவங்களுக்கு அது பார்ப்பாங்களாடா? சரி விளங்குற மாதிரி கதையை மச்சான். அதுக்கு தான் சொல்கிறேன் மச்சான். நீங்கள் எங்கள் ITN ஸ்ரீலங்கா நம்மளோட டிக்டாக் அக்கௌண்ட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ட்ராக் இருக்குது. சரியா? அதில் உங்களுக்கு பிடிச்ச ட்ராக்கை சூஸ் பண்ணி நீங்கள் டிக்டாக் பண்ணிவிட்டு வசந்தம் டிவி, ITN ஸ்ரீலங்கா, LPL 2020, LPL ITN அதுன்னு உங்களுக்கு பிடிச்ச டக்கெல்லாம் அடிச்சு விடுங்க. அதே மாதிரி ITN ஸ்ரீலங்காவை டக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி செஞ்சு நீங்க உங்க பாட்டுக்கு டிக்டாக் அடிச்சு நீங்க உங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னா நாங்க எங்களுக்கு தெரியுமா? இல்ல அப்படி செஞ்சா மட்டும் நீங்க என்ன செஞ்சிட போறீங்க? அப்படி செஞ்சா நீங்க பெஸ்டா செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட டிக்டாக் எல்லாம் எடுத்து நாங்க டிவில ப்ளே பண்ணுவோம். போடுவீங்களா? டிவில போடுவீங்களா? ட்ரெண்டிங் வீடியோவும் ப்ளே பண்ணுவோம். ட்ரெண்டிங் வீடியோங்களே போடுவோமா? என்ன போட்டு பாருங்களே, அடுத்த கிளம்பி போவோம். உன்னழகாலே வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. தோல்விய பார்த்தவட நானு பப்பள பாலி பழமே முருகப்பெமானே பப்பள பாலி பழமே. அம்மி கல்லா நான் இருக்கேன் மஞ்சள் அரைக்க நிவாரி வாடகை என்னடி வாடகை. அவத்தும்மல் அழகுடா பிம்பிள் அழகுடா. சார பாம்பு சட சலபா செஞ்ச எட சாட்டா பீசு நட உனக்கு தான். தட்டு வண்டி கட்டிக்கிட்டு போற மாப்பிள்ளை. சிங்குச்சா சிகப்பு கலரு சிங்குச்சா பச்சை கலரு சிங்குச்சா மஞ்சள் கலரு சிங்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். இது என்ன உடம்பா? அருளு சொல்றா, எனக்கு இப்போ வெறுத்து போதா. வெறுக்காது மச்சான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு 16 டிசம்பர் 16 மட்டும் உங்களுக்கு இருக்கவே இருக்கு LPL விளையாடுறதுக்கு. இப்போ என்னன்னு சொன்னா மச்சான், நல்லா விளையாண்டுன்னு ஒரே டீமுக்கு எடுத்துருக்காங்க. நான் ஒழுங்கா விளையாடலையா? அடே இப்போ நம்மளுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா விளையாண்டதுனால நம்மளுக்கு விருப்பமான டீம்ல போய் இருந்துக்கிறலாமா அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு எடுபடி வேலை பார்க்கறது? இல்ல மச்சான், நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ். எஸ் வேணா ஒரு நீங்க என்னது பேர்? அது தம்புள்ள வைக்கிங்ஸ், கொலம்பு கிங்ஸ், ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸ், கேண்டி டஸ்கர்ஸ், கோல் கிளேடியேட்டர்ஸ்.
வேற எங்கும் கிளைகள் கிடையாது. வழங்கும் எல்பிஎல் நாளைக்கான தவறாதீர்கள். வசந்தம் டிவியில் இதை நாங்கள் கூற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க மக்களா விரும்பி கேட்டதுனால தான் நாங்க இன்னைக்கு மெச்சே நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம். எனக்கு ஒரு நாள் தான் நமக்கு நிப்பாட்டுவாங்க, நாளைக்கு மெச்சே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு மெச் கொடுக்கணுமே, ஏன்னா கொடுத்தாலும் கொஞ்சம் மெச் தான் இருக்கு, அதனால நாங்க மெச் கொடுப்போம். நம்ம ஷோ போட்டுக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு விளங்கு தானே. அதுக்குன்னு நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க மெச்ச நிப்பாட்டிட்டு உங்களுக்காக வரோம். கண்டிப்பா வரும். வேற எங்கும் வேற ஒரு வார்த்தையும் கிடையாது. சூப்பர். நீ எல்லா மெச்சையும் பாருங்க, டிக்டாக் பண்ணி அனுப்புங்க, சரியா? கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா ஆன்லைன் கவரேஜ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆப்பில் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம், ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் இருக்குது, எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. மேட்ச் கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல் சப்போர்ட் ஒன்று கொடுங்க அந்த பையனும், வேறு லெவலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.